அனைவருக்கும் வணக்கம் and a very happy Tuesday. Tecno start பண்றதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்கிற ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. ஆல்லையும் செலக்ட் பண்ணிக்கங்க so that நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 317ல இன்னைக்கும் Paytm Contest இருக்கு. இப்போ மாதிரி உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். Bluetooth issue recently நிறைய devices வந்து இத ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி CNET researchers வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த Bluetooth issue வந்து அவங்க blurred tooth activity அப்படினு சொல்றாங்க. இது வந்து நிறைய devices வந்து இனிமே ஃபேஸ் பண்ணலாம். அதாவது வந்து Bluetooth 4.0 5.0 இவங்க ஃபேஸ் பண்ணலாம். அதே Bluetooth 5.1 அப்படினு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்ட். சோ அதுல வந்து இந்த இஷ்யூ இருக்காதுன்னு சொல்றாங்க. சோ Bluetooth அப்படினு சொல்லும்போது வந்து இது வழியா நம்ம devices கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சோ ஃபைல்ஸ் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து ரெண்டு ஸ்மார்ட்போன் or ரெண்டு டிவைஸ் நடுவுல வந்து உங்களுக்கு ஒரு கீ ஜெனரேட் பண்ணும். இந்த கீ அப்படினு பாத்தீங்கன்னா CTKD அப்படினு சொல்றாங்க. அதாவது வந்து கிராஸ் டிரான்ஸ்போர்ட் கீ டெரிவேஷன். இதுதான் வந்து உங்களுக்கு கீ வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். சோ இந்த கீ டெரிவேட்டர்ஸ் தான் வந்து ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணிருக்காங்க. இத வந்து blurred tooth அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க. இது வழியா அவங்க அட்டாக் பண்ணிருக்காங்க. இதுல வந்து அவங்க கீஸ் வந்து அவங்க ரீட் பண்ண முடியும். நம்மளுடைய ப்ளூடூத்தோட அவங்க கனெக்ட் பண்ற மாதிரி வந்து அவங்க பண்ண முடியும். இதனால வந்து நம்மளுடைய டிவைஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவங்க ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கு. ரீசெண்டா கூட நம்ம Oneplus Nordல ப்ளூடூத் இஷ்யூ அப்படினு பார்த்தோம். ஆட்டோமேட்டிக்கா வந்து டிவைஸ் கனெக்ட் ஆகும், அதுக்கு அப்புறம் அது டிஸ்கனெக்ட் ஆகும், அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் பார்த்தோம். பட் அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமா வந்து சரி பண்ணிட்டாங்க. சோ இந்த இஷ்யூ வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமா சரி பண்ண முடியும். சோ நீங்க எந்த பிராண்ட் ஸ்மார்ட்போன் யூஸ் பண்ணாலும் ஒருவேளை Bluetooth 4.0 இல்லனா 5.0 நீங்க யூசர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா லேட்டஸ்ட் அப்டேட் ஏதாவது உங்க பிராண்ட் அனுப்பிச்சாங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட்போனை லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணிக்கோங்க. சோ தட் இந்த இஷ்யூ உங்க ஸ்மார்ட்போன்ல வராம இருக்கும். Amazon வந்து பாப்புலர் பாலிவுட் ஸ்டார் அமிதாப் பச்சனோட கொலாப் பண்ணிருக்கதா தெரியுது. இந்த கொலாபரேஷன் அப்படினு பாத்தீங்கன்னா Amazon உடைய டிஜிட்டல் அசிஸ்டன்ட் அலெக்சாக்கு வந்து வாய்ஸ் கொடுக்கிறதுக்கான ஒரு கொலாபரேஷன். இதை அடுத்து அமிதாப் பச்சன் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் செலிபிரிட்டியா இருக்கும் அலெக்சாக்கு வந்து வாய்ஸ் கொடுக்கறது. இதுல வந்து அவங்க என்னென்ன ஸ்கில்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து ஜோக்ஸ், வெதர், அதுக்கு அப்புறம் போயட்ரி, மோட்டிவேஷனல் கோட்ஸ்னு நிறைய விஷயங்கள் வந்து அமிதாப் பச்சன் அவர்கள் வாய்ஸ்ல வந்து அலெக்சா வந்து பிரசன்ட் பண்ற மாதிரி இவங்க பண்ண போறாங்க. இது 2021ல தான் இவங்க லான்ச் பண்ண போறதாவும், இது வந்து ஒரு பெய்ட் வெர்ஷனா தான் இருக்கும், உங்களுக்கு ஃப்ரீயா இருக்காது. சோ இத வந்து நீங்க அலெக்சால எனேபிள் பண்றதுக்கு சே ஹலோ டு மிஸ்டர் அமிதாப் பச்சன் அப்படினு சொன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க வாய்ஸ்ல வந்து உங்களுக்கு எல்லாமே ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். சோ கண்டிப்பா வந்து இது நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேஷனலா இருக்கும் ஒருவேளை இந்த வாய்ஸ்ல அவங்க பண்ணும்போது. TikTok பாப்புலரான ஷார்ட் வீடியோ ஆப் இவங்களுடைய US கொலாபரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆரக்கிளோட வந்து கன்ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிடுச்சு. மைக்ரோசாஃப்ட் அண்ட் ஆரக்கிள் ரெண்டு பேருமே பெட் பண்ணிட்டாங்க. பட் TikTok வந்து ஃபைனலாக ஆரக்கிளை சூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய டெக் பார்ட்னருக்கு. ஸோ இவங்களுடைய கிளவுட் பிஸ்னஸ் ப்ரோக்ராமிங் எல்லாமே வந்து இனிமேல் ஆரக்கிள் தான் பண்ண போகிறாங்க US பேஸில். இதை எடுத்து TikTok வந்து அவங்களுடைய ஷேர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆரக்கிளுக்கு சேல் பண்ண போகிறாங்களா இல்லைனா வந்து வெறும் டெக் பார்ட்னர் அந்த மாதிரி மட்டும்தான் கன்சிடர் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது ஃபர்தர் டீல்ஸில் தான் தெரியும். ஸோ இப்போ வந்து TikTok அவங்களுடைய US பார்ட்னரா வந்து ஆரக்கிளை சூஸ் பண்ணியிருக்காங்க. Oppo உங்களுடைய லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் ColorOS 11 வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது பெட்டா வெர்ஷன்ல இருக்கு. இது Android 11 பேஸ் பண்ணி இப்போ இவங்க லேட்டஸ்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஏற்கனவே இருந்ததை விட ரொம்பவே பெட்டரா இருக்கு. அதாவது ColorOS 7 விட ரொம்பவே பெட்டரா கொடுத்திருக்காங்க. ஹைலைட் அப்படின்னு சொல்லும்போது வந்து டார்க் மோட் வந்து உங்களுக்கு 3 ஷேட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ இன்டென்சிட்டி வேணும், ரொம்ப டார்க்கா வேணுமோ இல்லை லைட் டார்க்கா வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதுல புதுசா ஃபர்ஸ்ட் UI 2.0 அப்படின்னு ஒன்று கொடுத்திருக்காங்க. இது வந்து என்னன்னா உங்களுக்கு ரேம் மேனேஜ்மெண்ட் ஏற்கனவே இருந்ததை விட பெட்டரா இருக்கும். கேம்ஸ் விளையாடும் போது உங்களுக்கு ஃப்ரேம் ரேட்ஸ் வந்து ட்ராப்பே ஆகாத அளவுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதோட ட்ரூ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் இதில் இருக்கு. ஸோ ColorOS 11க்கான ரோட் மேப்பும் இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அட் பிரசன்ட் பேட்டா வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒப்போவுடைய Find X2 ப்ரோக்கு வந்து இமீடியட்டாக அவைலபிளாக இருக்கு. மற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30th செப்டம்பரில் வந்து உங்களுக்கு ரெனோவுடைய 3 சீரிஸ் F17 Pro இருக்குது. அக்டோபரில் வந்து ரெனோவுடைய 4 Pro 5G, நவம்பரில் ரெனோவுடைய 4 5G, டிசம்பரில் F11 சீரிஸ் A9, A92, A72, A52. 2021ல Q1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனோவுடைய மற்ற சீரிஸ் அதாவது ரெனோவுடைய 2F, ரெனோவுடைய 2C, ரெனோ 3 Pro இதுக்கெல்லாம் A91, F15க்கும். அதே 2021 Q2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் ரெனோ மற்றும் ரெனோ Z, A5 2020, A9 2020. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது தான் உங்களுடைய ரோட் மேப்ல. ஸோ நீங்கள் ஒப்போ யூசர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் எப்போ அப்படின்னு நீங்கள் இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம்.
Tecno Spark Power 2 Air இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனா என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் இருக்குது இதோட ப்ரைஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு மேசிவ் டிஸ்பிளே சைஸ் 7-inch டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. பட் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 720x1640 பிக்சல் ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. இது மீடியாடெக் ஹீலியோ A22 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 6000 mAh மேசிவ் பேட்டரியோட 2 கலர்ஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3GB 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 8499 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேல் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் செப்டம்பர் 20th அவைலபிளாக இருக்கு. HMD Global அவங்களுடைய வர்ச்சுவல் லான்ச் ஈவெண்ட்கான டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 22 இந்த லான்ச் இன்விடேஷனும் எல்லாருக்கும் அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த லான்ச் ஈவெண்ட்ல வந்து ஆப்வியஸாக நோக்கியாவுடைய பியூர் வியூ 9.3 இவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. கூடவே நோக்கியாவுடைய 7.3 ஸ்மார்ட் ஃபோனும் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த லான்ச் ஈவெண்ட்ல வந்து ப்ரிசைஸாக எந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லிஸ்ட்டும் இவங்க சொல்லலை. பட் ஜஸ்ட் வர்ச்சுவல் லான்ச் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோக்கியாவுடைய 3.4 2.4 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து ஏற்கனவே நோக்கியா வந்து 4 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த லான்ச் ஈவெண்ட்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ கூடிய விரைவில் நோக்கியா தரப்புலேருந்து ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் அன்பேக் ஈவெண்ட், சாம்சங் உடைய அடுத்த அன்பேக் ஈவெண்ட் செப்டம்பர் 23 அப்படிங்கிற மாதிரி சாம்சங் அவங்களுடைய அஃபிஷியல் ஹேண்டலில் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அன்பேக் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அவங்களுடைய ஃபேன் எடிஷனுக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா கீழே ஃபேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங் S20 ஃபேன் எடிஷனுக்கு இந்த அன்பேக் ஈவெண்ட் யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இது ஆன்லைன் ஈவெண்ட்டாக அங்கே கண்டக்ட் பண்ணுறதா தெரியுது. சாம்சங் கேலக்ஸி S20 ஃபேன் எடிஷன் இவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இது 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், ட்ரிபிள் கேமரா, 48 மெகா பிக்சலோட இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இந்தியாவில் இது Exynos 990 லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. எக்ஸாக்டாக லான்ச்க்கு அப்புறம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு தெரிய வரும். இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அக்டோபர் 1st வீக்கில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. ஸோ பார்க்கலாம் என்ன டைமில் இந்தியாவில் இவங்க கொடுக்குறாங்கன்னு. Realme Narzo 20 சீரிஸ் செப்டம்பர் 21 அன்றைக்கி இந்தியாவில் லான்ச் ஆக போகிறது அஃபிஷியலாக அவங்களுடைய போஸ்டரில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த லான்ச் டேட் ஏற்கனவே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். அகெயின் வந்து சீரிஸ் அப்படிங்கிறதுனால 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. Narzo 20, 28, 20 Pro. ஸோ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு பேக் பேனல் அவுட்லுக் வந்து அவங்களுடைய இன்விடேஷனில் இருக்குது. இந்த பேக் பேனல் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் ட்ரிபிள் கேமராவில் தெரியுது, இன்னும் 2 குவாட் கேமராவில் தெரியுது. ஸோ ட்ரிபிள் கேமரா அப்படிங்கிறது வந்து 20A அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மற்ற ரெண்டுமே வந்து 20 and 20 Pro அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இவங்க ரிவீல் பண்ணிருக்க இன்விடேஷன்ல வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் ரியர் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஒன்று மட்டும் எதர் சைட் மவுண்டடா இருக்கலாம், இல்லைனா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இவங்க கொடுக்கலாம் தெரியுது. மேபி ப்ரோ வேரியண்டா இருக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வரல. இவங்க கொடுத்துருக்க டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனா இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme உடைய 2.0 லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ்ல Android 11ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Realme உடைய Narzo 20 சீரிஸ் செப்டம்பர் 21 அன்னைக்கு இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆக போகுது. OnePlus 8 இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் லான்ச் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது BIS Certification லிஸ்ட் ஆயிடுச்சு. ஏற்கனவே இதோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KB2001. இது வந்து Geekbenchல லிஸ்ட் ஆயிருந்தது. அங்கே இதோட ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து 912, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 3288. ஸோ இங்கே Geekbenchல லிஸ்ட் ஆன ஸ்கோர்ஸ் வச்சு OnePlus 8 வந்து Snapdragon 865ல தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. 865 ப்ளஸ் கிடையாது, இது நார்மல் 865 சிப்செட், ஃப்ளாக்ஷிப் சிப்செட்ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை இதோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 120 இல்லைனா 90 ஹெர்ட்ஸ்னு பெஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டோட இவங்க கொடுக்கலாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் BIS சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆனதுனால OnePlus 8T Pro கூடிய விரைவில் மேபி எண்ட் ஆஃப் செப்டம்பருக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். OnePlus Nord 2020 ரொம்பவே ஹைப் கிரியேட் பண்ணி லான்ச் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணும்போது 3 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க. பேஸ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 24,999 லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இதோட ஃபர்ஸ்ட் சேல், இதோட சேல் டேட் எதுவுமே அப்போ கொடுக்கல. வெறும் மற்ற ஹையர் ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் தான் இவங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து செப்டம்பர் 21 உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும் OnePlus கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் OnePlus Nord உடைய பேஸ் வேரியன்ட் 6GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னா செப்டம்பர் 21 அவைலபிளாக இருக்கும். கூடவே 1000 rupees வந்து ஏர்லி பேர்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நாள் 2 நாளான்னு மென்ஷன் பண்ணல. பட் 1000 ரூபாய் வந்து முதல்ல பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட வந்து ICICI பேங்க் கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு யூசர்ஸ்க்கு வந்து சில ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் OnePlus Nord பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆஃபர்ஸையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. POCO X3 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மாடல் நம்ம BIS சர்டிஃபிகேஷன் லிஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோன் செப்டம்பர் 22 அன்றைக்கி இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு கன்ஃபார்ம் டேட்
டேட் வந்து ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை POCO X3 நேற்றே நான் சொல்லியிருந்தேன் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது சில ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இவங்க சேஞ்ச் பண்ணி லான்ச் பண்ணலான்னு. இப்போ வந்து POCO X3 6000 mAh பேட்டரியோட இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ மேசிவ் பேட்டரி, சாம்சங் மாதிரி இவங்களும் பிக் பேட்டரியில் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸும் வந்து ரிவீலாக இருக்குது. இது இந்தியாவில் 18,999 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்னாப்டிராகன் 732G இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்தியாவில் லான்ச் ஆகலான்னு. அது மட்டும் இல்லை ஷாமியோடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் Mi 10T Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து இதோட மாடல் நம்பரோட BIS Certification லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகலாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ Mi 10T Pro அப்படிங்கும்போது இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். ஸ்னாப்டிராகன் 865 ஏற்கனவே குளோபலாக இது வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்துருந்தோம். ஸோ ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும்தான் இங்கே இந்தியாவில் BIS Certification லிஸ்ட்டாக இருக்குது. பட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு இதோட சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்லையும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இந்தியாவில் Mi 10T சீரீஸில் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் இவங்க கொடுக்குறாங்கன்னு. இப்போ Mi 10T Pro இது வந்து இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்னு சொல்லும் போதே வந்து சாம்சங் தான் இந்தியன்ஸ் எல்லாருக்குமே வந்து முதல்ல ஞாபகம் வரும். ஸோ சாம்சங் வந்து அதிரடியாக ஏற்கனவே சாம்சங்குடைய M31s இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க, M51 லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ புதுசாக ஒரு புது சீரீஸே இந்தியாவுக்கு கொண்டு வர போகிறதா தெரியுது. இது வந்து சாம்சங் Galaxy F சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ சாம்சங் வந்து இந்த புது சீரீஸ், அதாவது ஏற்கனவே M சீரீஸ் இருக்குது, A சீரீஸ் இருக்குது, இப்போ F சீரீஸ்னு ஒன்று புதுசாக கொண்டு வர போகிறாங்க இந்தியாவுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இந்தியன் மார்க்கெட்டுக்காக. ஸோ இந்த F சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக யூத்துக்காக, அதாவது கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. பொதுவாக சாம்சங்குடைய கேமரா சொல்லவே வேண்டாம், பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. ஸோ இவங்க F சீரீஸில் கேமரா சென்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட்டகாசமாக கேமரா கொடுப்பாங்க. ஸோ இந்த சாம்சங்குடைய F சீரீஸ் கூடிய விரைவில், இன்னும் சொல்ல போனால் செப்டம்பர் எண்டுக்குள்ளே இவங்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் சாம்சங்குடைய F சீரீஸில் முதல்ல என்ன ஸ்மார்ட் ஃபோன் வருதுன்னு. அடுத்ததான் இன்னைக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். அமேசான் அலெக்ஸாவுடைய ஃபர்ஸ்ட் இந்தியன் செலிபிரிட்டி யாருன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், அமேசான் அலெக்ஸாவுடைய ஃபர்ஸ்ட் இந்தியன் செலிபிரிட்டி யாருன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்னாப்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் மீ ஈகோ ஆக்டிவ் டிஷர்ட்னு நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஜாக் ஆனந்த். கங்க்ராச்சுலேஷன் ஜாக். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க, உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறது. அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.